நம் மகிழ்வில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபிக்க வருகை தந்திருக்கிறார்கள்.
அவர்களை மகிழ்ச்சி என்னும் ஒளியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இறையாட்சியின் மதிப்பீடான நற்செய்தி பணியை கிறிஸ்துவின் வழியில் நாமும் பின்பற்றுவோம் என்பதற்கு அடையாளமாக நற்செய்தி ஒளியை உறுதிக்க நம் ஆன்ம வழிகாட்டியான பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துவின் மனநிலையோடு சமூக முன்னேற்றத்திற்காக உழைப்போம் என்பதற்கு அடையாளமாக சமூக அக்கறை என்னும் ஒளியை ஒளிவிக்க பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகளை இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துவின் படிப்பினைகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் உணர செய்வோம் என்பதற்கு அடையாளமாக பணியாற்றுதல் என்னும் ஒளியை ஒளிவிக்க மறைக்கல்வி மன்ற நிர்வாகிகளை இணைந்து ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். பிறருக்கு நல் வழிகாட்டியாய் இருப்போம் என்பதற்கு அடையாளமாக வழிகாட்டுதல் என்னும் ஒளியை ஏற்ற மறைக்கல்வி மன்ற ஆசிரியர் ஒருவரை அழைக்கின்றோம். பாலன் இயேசுவை போன்று நாமும் ஞான வளர்ச்சியிலும் உடல் வளர்ச்சியிலும் அக்கறை உள்ளவர்களாய் இருந்து தன்னலம் கருதாமல் பிறருக்காய் உழைக்க முன் வருவோம் என்பதற்கு அடையாளமாக உழைப்பின் ஒளியை ஏற்ற மாணாக்கர் இருவரை அன்போடு அழைக்கின்றோம். தேவையறிந்து உதவும் கன்னிமரியை போன்று தேவையில் இருப்போருக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்வோம் என்பதன் அடையாளமாக சேவை என்னும் ஒளியினை ஒளிவிக்க பெற்றோர் இருவரை அன்போடு அழைக்கின்றோம். பாலன் இயேசுவை போன்று கள்ளம் கபடமற்ற குழந்தை ஒருவரை தூய்மை என்னும் ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். வெளிநிற மெழுகுவர்த்தி, இது கிறிஸ்துவின் மெழுகுவர்த்தி அல்லது வாழ்வின் மெழுகுவர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. மெஸ்ஸியாவின் பிறப்பு பூவுலகில் வாழும் அனைவருக்கும் பாவங்களில் இருந்து விடுதலையையும் இருளில் இருந்து ஒளிக்கும் நம்மை அழைத்து சென்று வாழ்வழிக்கும் பிறப்பு என்பதை இம்மெழுகுவர்த்தி உணர்த்துகிறது. நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன் எனும் இயேசுவின் கூற்றிலிருந்து இவ்வண்ணம் புலப்பப்படுகிறது. இப்போது கிறிஸ்து பிறப்பிற்கு அடையாளமான இவ்வொளியினை பங்கு தந்தை மகிழ்வோடு ஏற்றுவார்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட பெருமகிழ்வோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மறைக்கல்வி மன்றம் சார்பாக கிறிஸ்து பிறப்பு திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்கி இன்றைய வழிபாட்டை இயேசுவின் பிறப்பு மனிதரின் மீட்பு என்ற சிந்தனையில் அர்த்தமுள்ள விதத்தில் சிந்தித்து கொண்டாட அழைப்பு விடுக்கின்றோம். மழை வேண்டும் என்று வானத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிலத்தைப் போல தாயின் கருவறையில் கருவாகி உருவாகி தாயின் முகம் காணாமல் உள்ளத்தின் உணர்வான அன்பை அனுபவித்து என்று காண்பேன் என்னை சுமந்த தாயின் முகத்தை என்று எதிர்பார்த்து காத்திருந்த கருவை போல நாமும் எதிர்பார்த்து காத்திருந்த பெருவிழாதான் இறைமகனின் பிறந்த நாள். அன்று இயேசுவின் பிறப்பு மனித குலத்திற்கு மீட்பளிக்கும் கொண்டாட்டமாகவும் ஏரோதுக்கு திண்டாட்டமாகவும் இருந்தது. இப்புவியில் உருவெடுத்து திரு அவையில் திருமுழுக்கின் வழியாக உறுப்பினராவதிலிருந்து எத்தனையோ கொண்டாட்டங்களை கொண்டாடி வருகிறோம். கொண்டாட்டம் என்றாலே நம் சிந்தனையில் தோன்றுவது ஆடம்பரமும் அலங்காரமும் தான். ஆனால் கொண்டாட்டம் என்றால் என்ன என்பதை ஏழ்மையின் உருவாய் குடியில் பிறந்து தங்க இடமின்றி பரிதவித்த இறைமகன் இயேசுவின் பிறப்பு நமக்கு உணர்த்துகிறது. இயேசு விரும்புவது ஆடம்பர குடில்களை அல்ல, மாறாக எளிமையான நம்முடைய இதயத்தை. நம் இதயத்தில் அவர் பிறக்க வேண்டும் என்றால் நாம் அவரை ஏழைகளிடம் தேடி செல்ல வேண்டும். பிறந்த பாலன் இயேசுவை குடியில் தேடுவதை விட்டுவிட்டு இரவு உணவின்றி படுக்கைக்கு செல்லும் குழந்தைகளிடம் தேட வேண்டும். கிறிஸ்துமஸ் புத்தாடைகளிலும் அறுசுவை உணவுகளிலும் கவனத்தை செலுத்தும் நாம் அந்த சமத்துவ நாயகனின் இறையாட்சி கனவுகளை பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். உன் கண்கள் உலகில் நடக்கும் அநீதிக்காக ஒரு துளி நீரை சிந்துமானால் நீயும் ஒரு மகான். பிறரின் விழிநீர் துடைக்க உன் கரங்கள் கைக்குட்டையானால் உன் வாழ்வு வரலாறாக மாறும். நம்முடைய கண்கள் அனாதைகளாக தெருவில் வீசப்பட்ட குழந்தைகளையும் இடித்த கூரையை கட்ட முடியாமல் வாழும் ஏழைகளையும் மருந்துகள் கூட வாங்க முடியாத நிலையில் வாடும் நோயாளிகளையும் ஆதரவற்று அனாதைகளாக தவிக்கும் முதியோர்களையும் தேடட்டும். இவ்விழா 10 இல்லாமல் நம் வாழ்வை மாற்றும் வெற்றியின் விழாவாக மாறட்டும். இயேசுவின் பிறப்பு நம் வழியாய் மனிதருக்கு மீட்பளிப்பதாக அமையட்டும் என்ற சிந்தனையோடு அதற்கான வர வேண்டி இப்பலியில் பக்தியோடு இணைவோம். அன்புக்குரியவர்களை, தூய மறைநிகழ்வுகளை நம் தகுந்த முறையில் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களை நாம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். Please,
ஏழையின் கோலமாம் மாடுகள் அடையும் மாட்டுக் கொட்டிலில் பிறந்தார் என்பதற்கு அடையாளமாய் பாலன் இயேசுவை பவனியாக கொண்டு வருவோம். இது வெறும் அடையாளங்களோடு நின்று விடாமல் பாலன் இயேசு நம் மனக்குடிலிலும் பிறக்க வேண்டும் என்ற ஆவலோடு இன்று கிறிஸ்து பிறப்பின் போது மாணவர்கள் இசைத்து பாடிய கீதத்தை நாமும் இப்போது மகிழ்ச்சியோடு பாடி மீட்பின் இரட்சகரை வரவேற்போம். இறைவா உண்மை ஒளியின் சுடரா இப்புனித மக்கள் மிக இரவே ஒளிர செய்தே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சி அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். 6 முதல் 7 ஆகிய இறைவசனங்கள். கடவுளை மறந்து துன்பங்களை அனுபவித்து காரிருளில் மூழ்கி இருந்த யூத மக்களிடம் எழுச்சியூட்டும் வார்த்தைகளால் தாவீதின் குலத்திலே ஒரு அரசர் தோன்றுவார். அவர் அமைதியின் அரசர். அவரது அரசருக்கு முடிவு இராது. தாவீதின் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவார் என்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எசாயா இறைவாக்கினர் வழியாக
கடவுள் முன்குறித்த மகிழ்ச்சியின் செய்தியை இவ்வாசகத்தில் வாசிக்க கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அலகு 9, 2 முதல் 4 வரை மற்றும் 6, 7 ஆகிய இறைவசனங்கள். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பெயரால்பம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வானமுதல்
நம் சிந்தனைக்காக இன்று நமக்கு தரப்பட்டுள்ள இரண்டாம் வாசகமானது தீத்துக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 11 முதல் 14 வரை உள்ள இறைவசனங்கள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்படும் போது நாம் உலகு சார்ந்த தீய நாட்டங்களை விடுத்து நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் வாழ பயிற்சி பெறுகிறோம் என்றும் இறைப்பற்றுடன் நற்செயல்களில் ஆர்வமுள்ள கடவுளுக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்துகிறோம் என்றும் இயேசு கிறிஸ்துவின் மாட்சி பற்றி எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செல்கிறோம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை உள்ள இறைவசனம்.
வசனங்கள். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இன்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகின்றோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமைமிக கடவுள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராயிருந்த போது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்களுக்கிடையே காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே Praise Will.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. ஆண்டவருடைய மாட்சி நம் அனைவரையும் சூழ்ந்திருக்கிறது. மீட்பின் அதிர்வு நம்முடைய உள்ளத்தை, ஆன்மாவை ஆட்கொள்ளுகிறது. என் மனித இனம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த படைப்பு அனைத்துமே கிறிஸ்துவில் மீட்படைகிறது என்பதை ஆரவாரத்துடன் கொண்டாடுகின்றோம். ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு பிறப்பனை பிறந்த நாள் விழாவாக கேக்கு வெட்டி கொண்டாடுவதற்காக அல்ல. நாம் ஒவ்வொருவரும் என் படைப்பு அனைத்துமே கிறிஸ்துவில் புதுப்பிக்கப்பட்டு மாசு மறுவற்ற படைப்பாக எப்போது படைப்பின் தொடக்கத்திலே உருவாக்கப்பட்டதோ அவ்வாறே நாமும் புது படைப்பாக மாற இருக்கின்றோம் என்பதை இந்த மகிழ்ச்சியின் நினைவு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஒரு வரலாற்று நிகழ்வு என் உலக வரலாற்றை இரண்டாக பிரித்து அந்த கிறிஸ்துவை மையப்படுத்தி உலக நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் கணக்கிடுகின்ற அளவுக்கு ஒரு மாட்சிமிக்க ஒரு பிறப்பாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை நாம் பார்க்கின்றோம். உலகில் உள்ள பேரரசுகள், அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், உலகில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகள், உலகின் மாற்றங்கள், வளர்ச்சிகள் அனைத்தையும் கிறிஸ்துவை சார்ந்ததாக நாம் கணக்கிடுகின்றோம் என்றால் இறைவனை மையமாக கொண்டதுதான் இந்த உலகம், நம்முடைய வாழ்வு என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவன் அகில உலகையும் அனைத்து அண்டங்களையும் படைத்து பாதுகாக்கின்ற ஒரு இறைவன் பிறப்பதற்கு இடமில்லை. குழந்தையாக பெத்லகேம் நகரிலே பிறக்கின்றார். மனித கரங்களால் கட்டப்படாத இறைவனால் அமைக்கப்பட்ட அந்த இயற்கை என்னும் இல்லத்திலே இறைவன் பிறக்கின்றார். ஏனென்றால் இறைவன் இயற்கையை, சுற்றுச்சூழலை உருவாக்கிய பின்பு மனிதரை படைக்கின்றார். தொடக்கங்களின் முதல் பக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் அந்த படைப்பின் 3ஆம் நாளிலே ஆண்டவர் மண்ணை நோக்கி பேசுகின்றார், நிலத்திடம் பேசுகின்றார். நிலம் கனிகளையும் விதைகளையும் கொடுக்கின்ற செடிகளையும் மரங்களையும் கொண்டு வரட்டும் என்று நிலத்திற்கு கட்டளையிடுகின்றார். நிலம் உயிர் கொடுக்கின்ற ஆற்றல் உடையதாக அங்கே இறைவனுடைய வார்த்தையினால் மாற்றம் பெறுகிறது. அந்த நிலத்தை நன்முறையில் பண்படுத்தி நிலத்தின் விளைச்சலை உருவாக்கி அதன் நடுவிலே மனிதரை இறைவன் படைக்கின்றார் என்று ஆண்டவர் இயேசு இவ்வுலகிற்கு வருகின்றார் என்றால் இது மனித இனம் மட்டுமல்ல, மனித இனத்திற்காக படைப்பு அனைத்தையுமே இறைவன் மீட்பின் வழியில் வழிநடத்துகின்றார், மீட்பின் பாதையை அங்கே ஆரம்பிக்கின்றார் என்பதை இந்த விழா நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆகவே இந்த மண்ணை புதுப்பிப்பதற்காக முதலாவதாக இறைவன் மானிடராக பிறக்கின்றார். அந்த இறைவாக்கின் இசையை அதை அறிவிக்கின்றார். எவ்வாறு என்றால், பாலை நிலமும் பால் வெளியும் மகிழ்வதாக, பொட்டல் நிலம் நீரை போல் பூத்து கொள்வதாக என்று ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை முதலாவதாக நிலத்தை சார்ந்ததாக அவர் அறிவிக்கின்றார். இந்த நிலம் இன்று பல நேரங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் பாழாய் ஆக்கப்பட்டு வருகின்றது, பாழ்பட்ட நிலமாக மாற்றம் பெற்று வருகின்றது. உடைக்கப்படுகின்ற மலைகள் இயற்கை எண்ணெயினுடைய புண்பட்ட முகமாக இன்று நம்முடைய கண்கள் முன்னால் தென்படுகின்றது. வளமான ஒரு இயற்கை சிதைக்கப்பட்டு பாலை நிலமாக மாற்றப்படுகின்றது. பாலை நிலம் எவ்வாறு உருவாகின்றது நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரத்தினுடைய பக்கங்களை பார்த்தோம் என்றால், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையை தெரிந்து நல்லியல் இழந்து நடுக்கு துயர் பெற்று பாலை என்று படைத்துள்ளார். உண்மையாகவே நம்முடைய உடல் உள்ள ஆன்மா குடும்பங்கள் அனைத்திற்கும் நிலை மகிழ்ச்சி விழாவாக ஆகிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் இயேசு என்றென்றும் உங்களோடு புரிவாராக. ஆமென்.
மீட்பின் நற்செய்தியாக இவ்வுலகில் உதித்து நம் இதயங்களை நிறை மகிழ்ச்சியினால் நிரப்புகிற இறைவன் தம்முடைய வல்லமையை நம் ஒவ்வொருவரும் மீது பொழிய வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் அந்த நிறை மகிழ்ச்சியில் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கான அருள்பரங்களை வேண்டி நம் மன்றாட்டுகளை இறை பாதம் ஒப்படைப்போம். தலைவர்களும் உம் வழியை பின்பற்றும் இறை நம்பிக்கையாளர்களும் உமது வழியில் ஏழை எளியோருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கும் பணியை முழுமனதோடு செய்திட வேண்டிய நல் மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமூகத்தையும் வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும் முன்பாதம் தருகின்றோம். அவர்கள் ஏழை எளியோர்களுக்கு எதிராக அநீதிகளையும் அக்கிரமங்களையும் புறப்படுத்து அவர்கள் போதிய பாதுகாப்பு வழிநடத்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாகவும் இருந்து செயல்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதர்களையும் உறவுகளையும் தேடி மனு உருவெடுத்த இறைவா, நாங்கள் எங்கள் குடும்பங்களிலும் அண்டை வீட்டாரிடையிலும் உறவு பாராட்ட மறந்து சமூக வலைதளங்களிலும் அலைபேசிகளிலும் உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலை மாறி குடும்ப உறுப்பினர்களிடமும் அக்கம் பக்கத்தாரிடையிலும் இயற்கையோடும் உறவு கொண்டு வாழ நல் மனதை தந்தருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழைகளை தேடி ஏழை குடியில் ஏழை குடும்பத்தில் ஏழையின் தோழமையாய் அவமதித்த இறைவா, உம்மை பின்பற்றும் நாங்களும் தேவையில்லாத ஆடம்பரங்களை தவிர்த்து ஏழைகளை தேடி சென்று உதவும் நல்மனதையும் சமமனிதர்களை மதித்து மாண்புடன் நடத்தவும் மனித நேயத்தை வளர்த்து கொள்ளவும் வேண்டி அருளையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயால் துன்புற்ற மக்களுக்கு நலம் தரும் அருமருந்தாகவும் சோர்வற்ற மக்களுக்கு நம்பிக்கையின் ஒளிவிளக்காகவும் அவதரித்த இறைவா, என் பங்கு சமூகத்தில் இன்றைய விழாவினை முழு அமைதியோடும் மகிழ்வோடும் கொண்டாட முடியாமல் பலவிதமான பிரச்சனைகளில் தவிக்கும் உள்ளங்களுக்கு நீர் நம்பிக்கையின் ஒளிவிளக்காகவும் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் நோயினால் துன்பப்படும் மக்களுக்கு அருமருந்தாகவும் இருந்து அவர்கள் அனைவரும் உம் வரவால் மீட்பின் மகிழ்வை கண்டடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மூலமாக இறைவனை மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, மழலையாக உன் திருமகனை உலகிற்கு அனுப்பி நாங்கள் வாழ்வடைய அவர் தம் வாழ்வை அர்ப்பணிக்க செய்தேன். இப்போதைய முதல் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் அவர்களை குடும்பங்களுக்காகவும் வேண்டுகின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து உன் திருமகனின் பிறப்பின் மகிழ்ச்சியால் அனைவருடைய இதயங்களை நிரப்பியலும் குடும்பங்களில் அவர் கொண்டு வந்த சமாதானம் நிலைத்திருக்க செய்தலும் என்றென்றும் உங்களுடைய அன்பும் அருளும் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் மீது கூடிக்கொள்ள செய்யும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உன்னை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளை காணிக்கை உமக்கு உகந்ததாய் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உலக பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைகளின் வழியாக உமது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் நமவோர் தலைமை தாங்குவதோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பரிபொருளாக நீரேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இணைச்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதல் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்துகிறாங்க. உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அத்னாஸுக்காகவும் திருத்துதர் அனைவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்பவர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவுறுதலும் உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றியும் நீர் அறிவீர்கள். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்கள் தமக்காக தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கிய நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்ந்தவரும் உயிருள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனையை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனித அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் கன்னிமிகுன்றா புனித மரியா இவ்வுலகுக்கு மீட்பரை பெற்றுத்தந்த புனிதமிக்க இரவை
புனிதமிக்க இரவை கொண்டாடுகின்றோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்குரிய மரியாதையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறைசாட்சியரும் ஆகிய பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், சிஸ்டஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசகோனஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேருபலன்களினாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளங்கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தவர் இவ்வாறு திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர்தம் பாடுபடுவதற்கு முந்தினால் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அழைப்பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணப்பத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வுதல் புனித அப்பத்தையும் முடிவெல்லாம் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும்
தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடன் கனிவுடன் கண்ணோக்கியதும் நீதிமானாகிய ஊழியர் ஆபேலின் காணிக்கையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கையும் நீர் உலகறிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலி பொருள்களை மாண்புக்குரிய ஒரு விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்கின்ற நாங்கள் அனைவரும் எல்லாவித விண்ணக ஆசையையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அனைவரையும் நினைவு கொள்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய நாங்களும் உமடியார்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தருளும். எங்கள் தகுதியின்மை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உயிர்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை வந்திக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நேர்மத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியின் விருது கலைக்க பெற்றோர், பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
தூவிடும் நேரம்
மீட்க மண்ணுள் எடுத்த இறைவா, இவ்விழாவின் வழியாக நாங்கள் அனைவரும் உமது பிறப்பின் மகிமையை உணரச் செய்தமைக்காகவும் உமது பிறப்பிற்காக காத்திருந்த சிறுவகை காலங்களிலும் நாங்கள் எங்களை அர்த்தமுள்ள வகைகளில் தயாரிக்க தூண்டியமைக்காகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நல்ல மனதை தந்தமைக்காகவும் நன்றி. மேலும் நாங்கள் இவ்விழாவினை மகிழ்ந்து கொண்டாடுவதற்கான நல்ல வாய்ப்பினை தந்தமைக்காகவும் உமக்கு நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் மகிழ்ச்சியோடு. அருட்தந்தை சகாய ஸ்டான்லி சார்பாகவும் என் சார்பாகவும் நம் பங்கு மக்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம். நாம் எப்போதும் சொல்வது நமக்கு தெரியும், நல்ல மனம் உள்ளவர்களுக்கு டிசம்பர் 25 மட்டுமல்ல, நாளெல்லாம் கிறிஸ்துமஸ் என்று. எனவே நாமும் நல்ல மனம் படைத்தவர்களாக இருப்போம். நாளெல்லாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற நம்முடைய பங்கின் மறைக்கல்வி மன்றத்தினர் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். அருமையாக குடியமைத்த புனித தொன் போஸ்கோ இளைஞர் இயக்க உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும். பல நாட்களாக இரவு பகலாக உழைத்து அருமையான இந்த குடிலை அமைத்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருக்கும் பாராட்டுகள்.
இன்று காலை 7 மணிக்கு வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இறுதி நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு பஜனை பாடல் நிகழ்வில் சிறப்பாக செயல்பட்ட 2 அன்பியங்கள், குறைந்த குடும்ப உறுப்பினர்கள் கொண்ட அன்பியர்கள் அதிகமானோர் கலந்து கொண்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டனர். சீருடைகள் அணிந்து வானதூதர்கள் அலங்கரிக்கப்பட்டு குழந்தைகளால் இறைவசனங்கள் சொல்லப்பட்டன. அழகான பாடல்கள் பாடி சிறப்பித்த அன்பியங்கள் புனித யோசேப்பு அன்பியம் அஞ்சாலி, சகாய அன்னை அன்பியம் பர்ணமுறை இவர்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 24 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பஜனை பாடல் நிகழ்வில் எல்லா நாட்களும் கலந்து கொண்டு பரிசு பெறுகின்றவர்கள் திருமதி ஸ்டெல்லா பாய், இன்னும் ஆசிரியை மார்த்தம்மாள் அவர்கள். கிறிஸ்துமஸ் தாத்தா வானதூதர்கள் பரிசுகள் பெற்று செல்லவும். கிறிஸ்துமஸ் தாத்தாவாக நடித்தவர்கள் என்றல்ல, ஒப்பனைகள் செய்யப்பட்டு சிறப்பாக செய்தவர்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு பாடலின் போது வேடமணிந்த பிள்ளைகள் பரிசினை பெற்று செல்லவும் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய ஒருங்கிணையின் சார்பாக கிறிஸ்துமஸ் விவிலிய வினாடி வினா போட்டியில் பரிசுகள் பெற்றவர்கள்: முதல் பரிசு புனித சவேரியார் அன்பியம் குளவிளை, 2ஆம் பரிசு சகாய அன்னை அன்பியம் பர்ணமுறை, புனித பெர்னதேத் அன்பியம் செம்பன்விளை, புனித தேவசகாயம் அன்பியம் அஞ்சாலி, புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம் சரலஞ்சாலி, புனித பூண்டி மாதா அன்பியம் தேம்பரவிளை. 3ஆம் பரிசுகள் புனித யோசேப்பு அன்பியம் அஞ்சாலி, குழந்தை இயேசு அன்பியம் வடக்கு கோணங்காடு. 4ஆம் பரிசுகள் புனித அன்னை தெரேசா அன்பியம் உடையார்விளை, புனித பெரிய நாயகி அன்னை அன்பியம் சாஸ்தாங்கரை. 5ஆம் பரிசு புனித சேவியர் அன்பியம் கோயில் தெரு. பங்கேற்பாளர்கள் பரிசு புனித குழந்தை தெரேசாள் அன்பியம் கோட்டவிளை. நமது பங்கிலிருந்து புனித சவேரியாரை சந்திப்பதற்காக கோவாவுக்கு பல குழுக்கள் பயணம் செய்கின்றன. இன்று பயணம் செய்கின்ற கத்தோலிக்க சேவா சங்கத்தினர் சார்பாக சுமார் 75 பேர்கள் பயணம் செய்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து அன்பிய ஒருங்கிணையும் சார்பாக கோவா திருப்பயணம் செல்ல இருக்கின்ற சுமார் 150 பேர் பதிவு செய்தவர்கள் 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்னும் தனியாக ஒருவேளை விமானத்திலே பயணம் செய்து சவேரியாரை சந்திக்க செல்லுகின்ற சிறிய குழு, அவர்களுக்கும் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை நாம் கூறிக்கொள்ளுகின்றோம். தூய சவேரியார் நம்முடைய பங்கின் பாதுகாவலர், மிஷன் நாடுகளின் பாதுகாவலர், அழியா உடலை வைத்திருக்கின்றவர். அவரை சந்தித்து இன்னும் அதிக ஆசி பெறவும், அவருடைய பரிந்துரையால் நிறைவாழ்வு பெறவும் நம் பங்கு மக்கள் எல்லாருக்காக வேண்டியும் வேண்டுவதற்காக செல்லுகின்ற இந்த திருப்பயணிகளுக்கு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றோம். 26ஆம் தேதி மாலை 7 மணிக்கு பர்ணமுறை குருசடியில் திருப்பலி நடைபெறும். இறுதி பாடல் பாடும்போது கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்படும். மீண்டும் ஒருமுறை நம்முடைய மண்ணின் மைந்தர், நம்முடைய பிள்ளை அருட்தந்தை சகாய ஸ்டான்லி அவர்கள் நம் மத்தியிலே இந்த பெருவிழாவில் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அருட்தந்தை அவர்களுக்கு மீண்டும் அனைவர் சார்பாகவும் நன்றியையும் இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம். பரிசு பெறுகின்றவர்களுக்கு சுட தோசை போல உடனடியாக கொடுக்கப்படும்.
கிறிஸ்து பிறப்பு பஜனை பாடல் நிகழ்வில் சிறப்பாக செயல்பட்ட 2 அன்பியங்கள் புனித யோசேப்பு அன்பியம் அஞ்சாலி, சகாய அன்னை அன்பியம் பர்ணபுரி. இருபத்தி 4 நாட்களும் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பஜனை பாடல் நிகழ்வில் எல்லா நாட்களும் கலந்து கொண்டு பரிசு பெறுபவர்கள் திருமதி ஸ்டெல்லா பாய், ஆசிரியை மார்த்தம்பாள். கிறிஸ்து பிறப்பு பாடலின் போது வேடமடைந்த பிள்ளைகள் வந்து பரிசனை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. அன்பிய ஒருங்கிணையும் சார்பாக கிறிஸ்துமஸ் விவிலிய வினாடி வினா போட்டி நடைபெற்றன. பரிசுகள்: முதல் பரிசு புனித சவேரியார் அன்பியம் குளவிளை. முதல் பரிசு புனித சவேரியார் அன்பியம் குளவிளை. இரண்டாம் பரிசு அன்பிய ஒருங்கிணையும் சார்பாக கிறிஸ்துமஸ் விவிலிய வினாடி வினா போட்டியில் பரிசு: முதல் பரிசு புனித சவேரியார் அன்பியம் குளவிளை. இரண்டாம் பரிசு சகாய அன்னை அன்பியம் பர்ணபுரி. புனித பர்ணதேத் அன்பியம் செம்பன்விளை. புனித தேவசகாயம் அன்பியம் அஞ்சாலி. புனித ஆரோக்கிய அன்னை அன்பியம் சரல் அஞ்சாலி. புனித பூண்டி மாதா அன்பியம் தேம்பர்விளை. மூன்றாம் பரிசுகள் புனித யோசேப்பு அன்பியம் அஞ்சாலி. குழந்தை இயேசு அன்பியம் வடக்கு கோணங்காடு. நான்காம் பரிசுகள் புனித அன்னை தெரேசா அன்பியம் உடையார்விளை. புனித பெரிய நாயகி அன்னை அன்பியம் சாஸ்தாங்கரை. ஐந்தாம் பரிசு புனித சேவியர் அன்பியம் கோயில் தெரு. பங்கேற்பாளர் பரிசு புனித குழந்தை தெரேசாள் அன்பியம் கோட்டவிளை. திருப்பயணிகளுக்கான மீண்டும் ஒரு அறிவிப்பு. அன்பிய ஒருங்கிணையும் சார்பாக கோவா திருப்பயணம் செல்ல பெயர் பதிவு செய்தவர்கள் 27ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு நமது ஆலய வளாகத்தில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். குறிப்பாக இந்த விழா சிறப்பாக நடைபெற குடியமைத்தவர்கள், பாடல் பாடியவர்கள், வீடு அலங்காரம் செய்தவர்கள் எல்லாருக்கும், மறைக்கல்வி மன்றம், இளைஞர் இயக்கம், இந்த பாடகர் குழு, நம்முடைய பங்கின் எல்லா மக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். அதோடு கிறிஸ்து பிறப்பு விழாவின் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்ளுகின்றேன். நம்முடைய அருள் தந்தை அவர்களுக்கும் அனைவர் சார்பாகவும் நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளை உங்கள் அனைவரோடு கொண்டாடுவது ஒரு மகிழ்ச்சி. என்னை அன்போடு வரவேற்று பிரசரித்த திருமதிக்கும் அன்புக்குரிய தந்தை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துவ வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். எழுதுகிறோம். மங்காடுவது ஆண்டவரே இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத்து மழமைக்கு வந்து சேர்ந்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அளவற்ற நன்மைகளின் இறைவன் தாம் திருமகனின் புனித பிறப்பால் இந்த உலகில் இருளை அகற்றி அவரது ஆட்சி மீத பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை உலகித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. அவரது மீட்புதன் பிறப்பின் பெருமகிழ்ச்சியுடன் நான் செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவிழம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்டகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் குடைகளால் நிரப்பி விண்ணகத்திற்கு அவையில் நீங்களும் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்வுள்ள தாய்மொழியில் தலை சாய்த்தலானா,
பங்கமுற்ற பசுந்தொட்டியில் படுத்திருக்கின்றார். இன்னும் வெத்தலையில் தீர்த்தவரை போற்றி துதியின் மனமே.